வணக்கம், என் பெயர் டாக்டர் குருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் உணவு மற்றும் பானம் குறித்து பேசப் போகிறோம். குறிப்பாக டியாலிசிஸ் நோயாளிகள் எப்படி உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் புரிந்து கொள்ள முயற்சிக்கப் போகிறோம். அடிக்கடி டியாலிசிஸ் நோயாளிகள் ஒரு சிறிய தவறு செய்து விடுகிறார்கள். அவர்கள் தங்களது உணவு பழக்கங்களை கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள். இப்போது நோயாளர் டியாலிசிஸில் இருக்கும்போது அவர் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், டியாலிசிஸின் ஒரே பக்க விளைவு என்னவென்றால், நாம் டியாலிசிஸ் செய்து கொண்டே இருந்தால் நம்முடைய உடல் மெதுவாக பலவீனமாகிவிடும் மற்றும் நம்முடைய வயது குறைந்து கொண்டே போகும். நம்முடைய உடலில் சக்தி எதுவும் இருக்காது. பலவீனம் மிகவும் அதிகமாகிவிடும். நோயாளிக்கு எழுந்து உட்கார்வதும் நடப்பதும் கடினமாக ஆரம்பிக்கிறது. உடலில் கிராம்ஸ் வர ஆரம்பிக்கிறது. அதனால் நம்முடைய உணவையே மருந்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய உணவு பழக்கங்களில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் நம்முடைய உடலை அந்த மாதிரி ஊட்டச்சத்து வழங்க வேண்டும். அதனால் நாம் டியாலிசிஸையும் தாங்கி நம்முடைய சிறுநீரகத்திற்கு வேலை செய்யும் அளவுக்கு சக்தி கொடுக்க முடியும். இதனால் நம்முடைய டியாலிசிஸுக்கு இருக்கும் சார்பு கூட முடிவடையலாம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் டாக்டர் எவ்வளவு சரி, எவ்வளவு தவறு சொல்கிறார் என்று புரிந்து கொள்வீர்கள். அப்படியென்றால் முதலில் நாம் தினமும் எத்தனை முறை சாப்பிட வேண்டும் என்று ஆரம்பிப்போம், சரியா? ஏனென்றால் 3 முறை நாம் நம்முடைய உடலுக்காக சாப்பிடுகிறோம், காலை, மதியம் மற்றும் மாலை. ஆனா டியாலிசிஸ் உடலிலிருந்து தினமும் சக்தியை உறிஞ்சிக் கொண்டே இருக்கிறது அல்லவா? வாரம் 2 முறை போனாலும் 3 முறை போனாலும், நீங்கள் வாரத்தில் 1 முறை போனாலும் சரி, உங்கள் உடலில் எப்போதும் கொஞ்சம் சக்தி குறைந்து விடுகிறது. அதை சமநிலைப்படுத்த எல்லா நோயாளிகளும் எனக்கு வருகிறவர்கள் எல்லாருக்கும் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்வது, நீங்கள் நாளுக்கு 4 முறை சாப்பிட வேண்டும் என்பதுதான். ஏன் சாப்பிட வேண்டும்? 3 முறை உடலுக்காக சாப்பிடுங்கள். 4வது முறை டியாலிசிஸுக்காக சாப்பிடுங்கள். அதனால் உங்கள் உடலில் அதிகமாக சென்ற உணவு அது உங்களுக்கு கூடுதல் சக்தியை வழங்கும். இப்போது அந்த கூடுதல் சக்தியில் சிறிதளவு வெளியிடப்பட்டாலும் அது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. மேலும் உங்கள் உடல் பராமரிக்கப்படும். உடல் எடை நிலைமை சரியாக இருக்கும். உடல் எடை குறையாது. இப்போது நாம் ஒரு நாளில் 4 முறை சாப்பிட வேண்டும் என்று பேசும்போது என்ன சாப்பிட வேண்டும் என்பதும் முக்கியமாகிறது. நாம் 4 முறை சாப்பிட வேண்டும் என்று சொல்வதற்குள் அந்த உணவில் கவனம் எதற்கு செலுத்த வேண்டும் என்பதும் முக்கியம். நம்முடைய உடலில் புரதத்தின் அளவு அதிகமாக செல்ல வேண்டும். ஏன் செல்ல வேண்டும்? ஏனெனில் டியாலிசிஸ் செய்யும் போது நம்முடைய உடலில் இருந்து புரதம் வெளியேற ஆரம்பிக்கிறது. மேலும் புரதம் நம்முடைய உடலில் பல வேலைகளை செய்கிறது. நம்முடைய உடலில் உருவாகும் என்சைம்கள், அமினோ ஆசிட்கள் இவை எல்லாம் புரதத்தை சார்ந்தவை. எந்த காரணத்தினாலும் உங்கள் உடலில் புரதம் குறைய ஆரம்பித்தால் உங்கள் உடல் சிதைந்து பலவீனமாக ஆரம்பிக்கும். அப்படியென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய உணவில் புரதத்தின் அளவை அதிகரிப்போம். இப்போது புரதத்தின் மூலங்கள் இரண்டும் உள்ளன. ஒன்று சைவம், மற்றொன்று அசைவம். ஒரு பக்கத்தில் பருப்புகள், பன்னீர் ஆகியவை இருக்கின்றன. மறுபுறம் சிக்கன், மீன், மட்டன் ஆகியவையும் உள்ளன. எந்த வகை புரதம் உங்கள் உடலில் சேர வேண்டும் என்பதும் இப்போது முக்கியமானதாகிறது. அதனால் உங்கள் நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் லிப்போட்களில், குறிப்பாக உங்கள் இரத்த பரிசோதனையில் மொத்த புரத அளவு சாதாரணமாக வந்தால் நீங்கள் சைவ புரதத்தில் மிகவும் எளிதாக வாழ முடியும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் ஒவ்வொரு உணவிலும், ஒவ்வொரு சப்பாத்தியிலும் புரதத்தை சேர்க்க வேண்டும். நீங்கள் எப்படி சேர்க்கலாம் என்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் பருப்பு கூட புரதம்தான். உங்கள் சப்பாத்தியில் அவ்வளவு புரதம் இல்லை. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? இரண்டையும் கலந்து விடுகிறோம். அதாவது நாம் ஒவ்வொரு முறையும் சப்பாத்தி சாப்பிடும் போது பருப்பு சப்பாத்தி சாப்பிடுகிறோம். நாம் அதை பருப்புடன் சாப்பிட்டாலும் சரி, ஆனாலும் நாம் பருப்பு சப்பாத்தி தான் சாப்பிடுகிறோம். நாம் சாதாரண சப்பாத்தி சாப்பிடுவதை நிறுத்திவிடுகிறோம். சரி, இரண்டாவது விஷயம் என்ன செய்கிறோம்? நாம் நம்முடைய உணவில் பன்னீர் அளவை அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறோம். இப்போது பன்னீரை உங்க சோம்பல் பரோட்டாவாக சாப்பிட்டாலும், பன்னீர் புஜ்ஜி செய்து சாப்பிட்டாலும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் ஏதாவது காய்கறி சாப்பிடுகிறீர்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் காரப்பொரியல் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அந்த காரப்பொரியலில் பன்னீர் சேர்த்துக் கொள்ளுங்கள். எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படி செய்தால் உங்கள் உடம்புக்கு அதிகமாக புரோட்டீன் செல்லும். இப்போ சமீபத்தில் ஒரு நோயாளி வந்தார். டாக்டர் சார், உண்மையான பன்னீர் இங்கே கிடைக்கும். இன்றைய காலத்தில் வீடியோ பாருங்கள், எல்லாமே போலி புரோட்டீன் தான். இதுதான் நான் சொன்னேன், சரி, நீங்கள் மார்க்கெட்டிலிருந்து வாங்குகிறீர்கள். உண்மையா போலியா தெரியாது, ஆனா வீட்டில் செய்யும் விஷயத்தை தெரியும் இல்லையா? அவர் சொன்னார், ஆமாம் டாக்டர் சார், அது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் பன்னீர் வாங்க மார்க்கெட்டுக்கு போக வேண்டாம் என்று முயற்சி செய்யுங்கள். வீட்டிலேயே பாலை கிட வைத்து உங்கள் சினாவை தயாரித்து அதிலிருந்தே உங்கள் காய்கறிகளை செய்யுங்கள். அல்லது அதை கொண்டு பரோட்டாவுக்குள் பூரணம் போடுங்கள். அப்படி செய்தால் உங்களுக்கு தரம் உறுதி ஆகிறது. இந்த தரம் என் உடலுக்கு எந்த விதத்திலும் தீங்கு செய்யாது என்று நம்பிக்கையுடன் இருக்க முடியும். சரி, இப்போது இது வெஜிடேரியன் நோயாளிகள் பற்றி. ஆனால் நான்வெஜ் சாப்பிடுபவர்கள், சாப்பிடக்கூடியவர்கள், அவர்களுக்கும் சில விஷயங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. உதாரணமாக, நாங்கள் முட்டைகளை அனுமதிக்கிறோம். நீங்கள் முட்டை சாப்பிடலாம் என்று சொல்கிறோம். நீங்கள் 2 அல்லது 4 முட்டைகள் சாப்பிடலாம். அதில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. ஏனெனில் நம்முடைய முட்டைகளில் உள்ள புரோட்டீன் 100% உடலில் உறிஞ்சப்படும். அதாவது உடலில் சென்றது வெளியேறுவதில்லை. சரி, எனவே இதை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் கவனமாக இருங்கள். தேவைக்கு மேல் சாப்பிட வேண்டாம். வெளியில் உள்ள வெப்பநிலையை பார்த்து முடிவு செய்யுங்கள். வேறுபாடு என்னவென்றால், கோடையில் அதிகமாக முட்டை சாப்பிட்டால் அதன் விளைவுகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதனால் உங்கள் உட்கொள்ளும் அளவை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும்.
இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்தியாவில் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் உள்ள நம்முடைய நோயாளிகள் மீன் அதிகம் சாப்பிடுகிறார்கள். பீகார் பகுதி, பெங்கால் பகுதி எல்லாம் அங்கும் மீன் அதிகம் சாப்பிடப்படுகிறதா? அதனால் நீங்கள் பெரிய மீன் சாப்பிடக்கூடாது, சிறிய மீன் தான் சாப்பிட வேண்டும். இப்போது அந்த சிறிய மீன்களால் செய்யப்படும் குழம்பு வகைகளை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். இதனால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை என்னவென்றால், உங்கள் உடல் பலவீனமாக மாறாது. இரண்டாவது, நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நாம் புரோட்டீன் அளவை அதிகமாக சாப்பிடும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக நம் இரத்தத்தில் கிரியேட்டினின் உற்பத்தி அதிகரிக்கிறது. உடலுக்குள்ளும் அது அதிகரிக்கிறது. ஏனெனில் எவ்வளவு புரோட்டீன் நம் உடலில் போகிறதோ, அவ்வளவு தெளிவாக நம் உடலில் கிரியேட்டினின் செயல்பாடு இருக்கும். அதாவது அது உருவாகும். இப்போது இங்கே கிரியேட்டினின் சிறிது செயல்பாடு நீங்கள் பார்த்தீர்கள். இதை பார்த்து பயப்பட வேண்டாம். என் சிறுநீரகங்கள் பழுதாகிவிட்டன என்று நினைக்க வேண்டாம். இந்த கிரியேட்டினின் அதிகரிப்பது நாம் புரோட்டீன் எடுத்துக்கொண்டதால் தான். இங்கே சிறுநீரகம் பழுதாகவில்லை. சிறுநீரகம் எப்போதும் புரோட்டீனால் பழுதாகாது. சிறுநீரகம் பழுதாகும் முக்கிய காரணம் எப்போதும் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை போன்ற நோய்கள்தான். அதனால் நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது இதை சாப்பிட்டால் என் கிரியேட்டினின் அதிகரிக்கும் என்று நினைக்க வேண்டாம். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் உங்கள் சிறுநீரகத்தை பாதுகாக்க வேண்டும். சிறுநீரகத்தில் சிறிது அழுத்தத்தை பிரஷரை கூட பார்க்க வேண்டிய நிலை வந்தாலும், ஆனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால், உங்கள் உடல் எடை குறையாமல் இருந்தால் நீண்ட காலம் வாழ முடியும். இப்போது யாரிடமும் சிறுநீரகம் கிடைக்கவில்லை என்றால், உதாரணமாக யாராவது வயது 60 என்று வைத்துக் கொள்வோம். இப்போது 60 வயதுள்ள நோயாளி 80 வயது வரை வாழ வேண்டும் என்றால் இன்னும் 20 வருடங்கள் இருக்கின்றன. இப்போது அவனிடம் 20 வருடங்களுக்கு சிறுநீரகம் இல்லை. அவனிடம் ஒரே வழி என்ன என்றால் டியாலிசிஸ் தான். இப்போது 20 வருடங்கள் உடலை டியாலிசிஸில் வைத்து உயிர் வாழ வைக்க வேண்டும். இது எளிதான வேலை. யாருக்காவது எந்த வகையிலும் இது எளிதான வேலை இல்லை. அதனால் நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் உங்கள் உணவு பழக்கங்களில் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். அதனால் டியாலிசிஸ் நிற்குமா இல்லையா என்பது தெரியாது. மீண்டும் சொல்கிறேன், டியாலிசிஸ் நிற்கும் அல்லது நிற்காதாலும் அந்த 20 வருடங்கள் நோயாளி உயிருடன் இருக்க வேண்டும். இதுதான் உங்கள் இலக்கு ஆக வேண்டும். நீங்கள் இந்த மனநிலையை உருவாக்கிக் கொண்டால், இந்த எண்ணத்தை வைத்துக் கொண்டால் என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் உங்கள் உடலை அதிகம் கவனிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஏனெனில் சிறுநீரகம் போய்விட்டது என்று உங்களுக்கு தெரியும். எனது உடலை நான் கவனிக்க வேண்டும். சிறுநீரக பிரச்சனையால் என் உடலுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. என் வாழ்க்கை சுலபமாக தொடர வேண்டும். என் உடலில் சக்தி தொடர்ந்து இருக்க வேண்டும். என் உடல் எடை குறையக்கூடாது. எனக்கு பலவீனம் வரக்கூடாது. எனக்கு வேறு எந்த வகையான சிக்கல்களும் வரக்கூடாது. நோயாளி இதை செய்ய ஆரம்பிக்கும் போது அது அவருக்கே புரிய ஆரம்பிக்கிறது, இது எனக்கு சரியானது என்று. நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் குறுகிய காலத்திற்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். சாப்பாடு கொடி நிறுத்துகிறீர்கள், நெய் அல்லது எண்ணெய் பிண்டா சாப்பிடுகிறீர்கள், குறுகிய காலத்திற்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் இது 20 முதல் 30 வரை வருடங்கள் செய்ய முடியாது என்பதால் உங்கள் உடலை நீங்கள் பார்ப்பீர்கள், அது பலவீனமாகி விடுகிறது. உடல் பலவீனமாகிவிட்டால் அந்த மாதிரி நோயாளியை உயிரோடு வைத்திருக்கவே மிகவும் கடினமான வேலை ஆகிவிடுகிறது. அதனால் நோயாளியை உயிரோடு வைத்திருப்பது முக்கியம், அவருடைய கிரியேட்டினின் குறைக்கிறதல்ல. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் போவதற்கு முன்பு 2-4 சிறுநீரக நோயாளிகளை சந்தித்து பாருங்கள் என்று விரும்புகிறேன்.